கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நாம் இன்றைக்கு தியானிக்கும் வசனம் சங்கீத புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் இந்த வசனத்தை பார்க்கும்போது இந்த வசனத்தில் கர்த்தர் தன்னுடைய ஜனத்திற்கு 3 காரியங்களை தருவார். என்னென்ன காரியம்னா, முதலாவது கர்த்தர் தம் ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், இரண்டாவதாக சமாதானம் கொடுப்பார், மூன்றாவதாக நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த 3 காரியத்தில் முதலாவது காரியம், தேவன் நமக்கு பலன் அளிக்கிற தேவனாக இருக்கிறார். அதாவது வாழ்க்கையில் நம்ம சில நேரங்களில் நாம் சோர்ந்து போகிறோம், மனதளவிலும் உடல் அளவிலும் சில நேரத்தில் பலவீனப்படுகிறோம். நிறைய பிரச்சனைகள் நம்மை அழுத்தி கொண்டிருக்கும். இந்த நேரங்களெல்லாம் கர்த்தர் நமக்கு என்ன தருவாராம்னா, எல்லாவற்றையும் தாங்கி கொள்ளக்கூடிய பலனை நமக்கு தருவாராம். அதாவது கர்த்தருடைய பலன் நமக்கு எதை கொடுக்கும்னா, மனதிற்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும், நம்ம உடலுக்கு வலிமையை கொடுக்கும், ஆவிக்குரிய வல்லமையும் ஆவிக்குரிய உறுதியையும் நமக்கு கொடுக்கும். இரண்டாவதாக சமாதானம் தருகிற தேவன். இந்த வசனத்தில் 2வது பகுதி தான் நமக்கு மிகவும் ஆழமான பகுதி. அதாவது நமக்கு விலையேற பெற்ற சமாதானத்தை தருகிற தேவன். இந்த உலகம் தரும் சமாதானம் ஒரு தற்காலிகம் தான், கொஞ்ச நேரம் தான் அந்த மகிழ்ச்சி இருக்கும், அந்த சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும். ஆனால் தேவன் கொடுக்கிற சமாதானம் அது நிரந்தரமாக நமக்கு இருக்கும். நம்முடைய சூழ்நிலை உலக சமாதானம் எப்படின்னா, நம்முடைய சூழ்நிலை நன்றாக இருந்தால், மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டுமே அந்த சமாதானம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும். ஆனால் தேவன் தருகிற சமாதானம், நம்முடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலையாக இருந்தாலும் நம்முடைய உள்ளத்தில் ஒரு சமாதானம் இருந்து கொண்டே இருக்கும். அதில் ஒரு பயமே இருக்காது. நம்ம சமாதானத்தோடு இருப்போம். எத்தனை புயலாக இருந்தாலும் சரி, எத்தனை போராட்டம் இருந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் மத்தியிலும் நம்ம இருதயத்தில் ஒரு சமாதானம் இருந்து கொண்டே இருக்கும். அதுதான் தேவ சமாதானம். மூன்றாவது பார்த்திங்கன்னா, புயலுக்கு பின் ஒரு சமாதானம் வரும்னு சொல்லுவாங்கல்ல. எத்தனை பிரச்சனை போராட்டங்கள் எல்லாத்தையும் தாண்டின அப்புறம் நமக்கு ஒரு பெரிய சமாதானம் கிடைக்கும். அதாவது இந்த சங்கீதத்தை நான் பார்க்கும்போது, இந்த சங்கீதம் தேவனுடைய சத்தம் என்னெல்லாம் செய்யும் என்று நாம் பார்க்கிறோம். எத்தனை புயல்களை அளக்கும், வனாந்திரத்தை பிளக்கும், இப்படி அநேக காரியங்களை நம்ம இந்த சங்கீதத்தில் பார்க்கலாம். இந்த புயலுங்கிறது அர்த்தம் என்னென்னா, எத்தனை சோதனை வந்தாலும் சரி, எத்தனை புயல் இருந்தாலும் கடைசியில் கர்த்தர் அவருடைய ஜனங்களுக்கு என்னத்தை கொடுப்பார்னா, சமாதானத்தை கொடுப்பார். மூன்றாவதாக பலன் கொடுத்து சமாதானம் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அப்போ இந்த வசனத்தில் நமக்கு தேவன் சொல்லியிருக்கிறது என்னென்னா, எத்தனை பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் இருந்தாலும், நம்ம தேவனை சார்ந்து இருக்கும்போது, நம்ம அவருடைய சத்தத்தை கேட்கும்போது, நமக்கு அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கும்போது, எத்தனை சோர்வு வந்தாலும் சரி, எத்தனை பயம் இருந்தாலும் சரி, எத்தனை குழப்பம் இருந்தாலும் சரி, தேவன் இந்த பிரச்சனையை காட்டிலும் தேவன் பெரியவர் எனக்குள் இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கும் போது, தேவன் நமக்கு பலனையும் கொடுத்து சமாதானத்தையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த வேளையிலும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுத்து தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி ஆசீர்வதிக்கிற தேவன் கர்த்தாவே. இந்த நாட்களில் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் தேவன் அறிந்திருக்கிறேன் கர்த்தாவே. எந்தெந்த காரியங்களுக்கு எங்களுக்கு உம்முடைய பலன் தேவையோ அதில் பலன் தந்து, உம்முடைய சமாதானத்தை தந்து நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இது அப்படியே செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிற கிருபைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.